இயக்குனர் சேரன் அவர்கள் எழுதி இயக்கி நடித்த படம் தான் ஆட்டோகிராஃப். ஸோ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஒரு ஃபேவரட்டான மூவி அப்படின்னே வந்து சொல்லலாம். 2004 February 14 அன்னைக்கு வெளியாகி ஒரு மேசிவ் ஹிட் அடித்தது இந்த திரைப்படம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயின்கள் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஸ்னேகா மேம் வந்து நடிச்சிருந்தாங்க. அதே போல் நடிகை கோபிகா, அதே போல் வந்து மல்லிகா அப்படிங்கிற கேரக்டரில் நடித்தவங்களா இருக்கட்டும், கனிகா மேம், இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சூப்பரான ஆக்டிங்கை இந்த படத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த படம் எல்லார் மனசுலையும் இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீங்காக இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதே போல் இந்த படத்தில் வரக்கூடிய பாடல்கள் ஆகட்டும், அந்த பாடல்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேட்கவே அவ்வளோ இனிமையாக இருக்கும். அதுவும் ஒவ்வொரு பூக்களுமே அந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்குமே பல பேருக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான பாடலாகவும் இருக்குது. நிறைய பேருக்கு அந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோட்டிவேஷனாகவும் இருந்துகிட்ருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட ஆட்டோகிராஃப் வெளியாகி 21 வருடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைவடைஞ்சிருச்சு. ஸோ இந்த படம் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்க அப்படின்னா ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. எஸ், இந்த ஜென்ரேஷனுக்காக. ஸோ இப்போ உள்ள 2K கிட்ஸ்லாம் இந்த மாதிரி படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அவங்களுக்காக எல்லாருக்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் இந்த படம் ரீரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதோட அப்டேட்டை பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ எப்படா ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ரசிகர்கள் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்கள் மட்டுமே இந்த மாதிரி ரீரிலீஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோகிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா ரீரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. ஏன்னா அந்த படம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் மனசில் வந்து இன்னுமே நீங்கள் இடம் பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் ஆட்டோகிராஃப் திரைப்படம் பார்க்க எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளுடைய எம்என்எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.